வணக்கம் நண்பர்களே. வந்துவிட்டேன். தம்பி இன்றைக்கி எல்லாத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சிட்டா நமக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை, ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஆனால் நைட்டு உணவு கிடையாது நண்பர்களே. மத்தியானம் காலையில் சாப்பிட்றது தான். மத்தியானம் கொஞ்சம் பழம் ஃப்ரூட்ஸ் அப்படி இப்படின்னு சாப்பிட்றேன். இருந்தாலும் டயர்டாக எழுந்திரிக்கல, ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சிட்டா எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, சரியான வெதர் நண்பர்களே. மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, அப்படி இப்படின்னு மஜாவாக இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தலாம் நண்பர்களே. நைட்டே பிளான் போட்டேன், எழுந்திரிச்சிட்டோம்னா நம்ம ஒர்க்கை முடிச்சு தான் வரணுன்னு. அதன்படி இன்றைக்கும் நல்லா ஓடினேன் நண்பர்களே. 2 ரவுண்டு ஓடினேன். அப்படியே ஓரளவு பக்காவாக ஓடினேன். அப்படியே வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக வரத்துக்கும் அந்த கூலிங்கும் மழை வேறு பெஞ்சிக்கினே இருந்துச்சு. ஸ்வெட்டிங் அதே சொட்டாக போயிட்டு இருந்துச்சு. ஷாரல் மாதிரி அச்சின்னு இருந்துச்சு. பனிமூட்டம் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு நண்பர்களே. இன்றைக்கி வெதர் ஒரு வேளை இதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குமோ. ஆனால் மே மந்த்து முடிஞ்சிருச்சுல்ல, சரி ஜூன் ஆரம்பிச்சிருச்சா, ஸோ அதனால தான் நினச்சேன். பட் அதே மாதிரி இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. குழுக்குள்னு ரன்னிங் ஓடவும் நல்லா இருந்துச்சு, ஸ்வெட்டிங் கம்மியாக இருந்துச்சு. இந்த வெயிலும் மழை பெஞ்சாலே வானவில் வந்து நண்பர்களே. வேறு வானவில் இல்லை, இந்த வானவில் அழகாக வந்தாப்பில் அவரை பார்த்துட்டு நம்மளும் அழகாக சிட்டிங்கை போட்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த லைட்டிங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதனாலன்னு. வேறு ஒன்றும் இல்லை, பின்னாடி மேகம் இருட்டாகவும் கொஞ்சம் வெளிச்சமாகவும் இருந்துச்சு, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. சனிக்கிழமையான இன்று நம்ம அப்படி இப்படின்னு ஒர்க் அவுட்டை போட்டோம். என் மைண்டில் ஓடிக்கினே இருந்துச்சு, கிரிக்கெட் விளாட போமா அப்படின்னு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு போவோம். ஏன்னா சனிக்கிழமை எனக்கு செட் ஆக மாட்டேங்குது நண்பர்களே. நான் சனிக்கிழமை விளாட போனாலே ஒஸ்ட் ஆகிடுது. ஸோ அதனால் விட்டேன். பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல மழை பெய்யுது வெயில் அடிக்கிறது. சரியான வெதர் நண்பர்களே, ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மழை கொஞ்சம் அதிகமான மாதிரி இருந்தாப்புல. அப்படியே நம்மளும் ரூமுக்கு வந்துட்டேன் நண்பர்களே. வந்த உடனே நம்ம தம்பி போட்டுட்டாப்புல கருப்பு காப்பி. ஐயோ தரமாக போட்டு விடுதான். உட்காந்து தரமாக பிளாக் காஃபி குடித்தேன். அந்த கூலிங்க்கு அதுவும் நல்லா இருந்துச்சு நண்பர்களே, பக்காவாக இருந்துச்சு. அப்புறம் நண்பர்களே ஒரு சோகமான விஷயம், சைக்கிள் ஓனர் வந்துட்டாப்புல நண்பர்களே. சைக்கிளை வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு, சரி ப்ரோ சைக்கிளை நான் எடுத்துன்னு போகிறேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டார். நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. சைக்கிள் ஓட்டி சைக்கிள் வேறு பிடிச்சிருந்துச்சி. இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம நண்பன் வந்திருந்தான். உட்காங்க பாருங்க, பச்சை டிஷர்ட்டு, நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்டு இன்றைக்கி நம்மளை பார்க்க வந்திருந்தான். அதே நண்பனோட பேசிட்டு அப்படியே நைட்டு சரியான மழை இல்லை, நார்மலான மழை. அதுக்கப்புறம் என்ன, மழை பெஞ்சாலே கருப்பு காப்பி. கடையில் போய் ஒரு கருப்பு காப்பியை போட்டு நான் நாளை முடிச்சுக்கிறேன். நாளை வீடியோ பார்ப்போம் நண்பர்களே. நன்றி, பாய்.